Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். இந்த ஆராதனையை கூட நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 96 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் சாலமோனிலும் பெரியவர் அப்பா, யோனாவிலும் பெரியவர் அப்பா, தேவாலயத்திலும் பெரியவர் ராஜா. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா, பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, நம் தேவனாய் கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள், அவரே பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்தி உம்முடைய பாதப்படியில் பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. அப்பா, நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உயர்ந்தவர் அப்பா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனா இருக்கிறீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உண்மையாய் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் மிகவும் சமீபமா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா, சபைகளுக்குள்ளே நாங்கள் உம்மை துதித்து ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்பா. பரிசுத்தமும் பயங்கரமான நம்முடைய நாமம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, நன்றி ராஜா. அப்பா, நம்முடைய நாமம் மிகவும் சமீபமா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. அப்பா, நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு மிகவும் சமீபமா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய அப்பா பாக்கியமுள்ள ஜாதி வேற எது ராஜா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா, வானங்களை திரைய போல விரித்திருக்கிறீங்க அப்பா. ஆகாய விரிவு உம்முடைய கரத்தின் கிரிகளா இருக்குது ராஜா. அப்பா, பூமியை சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீங்க ராஜா. அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் ஒருவரே ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது அப்பா. அன்றைய பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐயா. அப்பா, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் அப்பா நீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே. விடுதலையோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கணும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சபைகளின் நடுவில் உலாவுகிற தேவன் அப்பா, எங்க மத்தியில நீர் உலாவுவீராக. உம்முடைய வஸ்திரத்தை உங்களால் இந்த இடம் நிரம்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆவியோடு பாட, கருத்தோடு பாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சகல ஜனங்களை நீங்கள் கைகொட்டி பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாட அப்பா எங்க நாவை கர்த்தர் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாலகர் வாய்நாள துதி உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பகைஞர் பழிகாரர்களை அப்பா நீர் அடக்கி போடுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது அப்பா சத்துருக்கள் வெட்டுண்டு மட்டிவார்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை அப்பா உம்முடைய ஷக்கீனா மகிமை அப்பா ஆண்டவரை இந்த இடத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைவானவர் நீர் வரும்பொழுது எல்லா குறைவுகளும் விலகுகிறதே ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரை செய்தி வேலை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறாப்பா. ஆண்டவரே அப்பா தாசனை மூடி மரத்தை நீங்க வெளிப்படுங்க, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி
சொல்லியிருக்கிறீங்க அப்பா. என்ன வார்த்தை இந்த நாளில் அப்பா எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறாப்பா. மாறிய உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி அப்பா விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது ஒரு நாள் வெறுமையா திரும்பாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நீங்க என்ன நோக்கத்தோடு உடைய வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த காரியத்தை அதை செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. நன்றி ராஜா அப்பா. உமக்கு ஸ்தோத்திர. சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிறவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் அழைத்து வருவீராக. சகல தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீரே அப்பா இந்த மாலை வேளையில மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டாப்பா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தமாய் ஹalleluya. எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? அவரே நமது அடைக்கலம், அவரே நமது கேடயம். ஆமென் ஹalleluya. அவரே நம்மை காக்கும் கண்மலையாய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நீ செய்த நன்மைகளையே
நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். விசுவாசமாய் நன்றி செலுத்தணும். கடந்தவர்களுக்காக முன் வரப்போகிறார் கொடுத்து நம்ம நன்றி செலுத்தணும். அப்பா என்னுடைய வாழ்க்கையில செய்ய போற காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்த விசுவாசமாய் நாம நன்றி செலுத்தணும். எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற மகிழ்ச்சியோட இருக்க சொல்லுங்க. அப்பா கிட்ட எப்பொழுதுமே சந்தோஷமாக என்ன இருக்கும்? ஆடலும் பாடலும் துதி சத்தங்களும் ஓயாமல் இருக்கும். ஆமே. அடுத்த பாடல் இதே போல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் நம்ம பாடி மகிழ்ந்து கொண்டாடுற பாடி நாம் பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. விசுவாசமாய் சொல்லுவோமா? இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே.
ஹalleluya. உற்சாகம் எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா இந்த நாள் மட்டும் உமக்குமாய் நீ அதிசயம் செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். நன்றி அப்பா. மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். மார்க் பகுதியில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம். இயேசுக்காக என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டு எவன் ஆண்டவர் பின்னாடி போகிறாரோ இம்மையிலே துன்பங்களோட கூட இயேசு கிறிஸ்துவை நம்மளோட ஃபாலோ பண்ணி பின்னாடி போகும்பொழுது துன்பங்கள் நமக்கு இருக்கும். இந்த உலகத்திலே கடைசி நாள் வரைக்கும் இருக்கிற துன்பங்கள் நமக்கு உண்டு. ஆண்டவருக்காக விசுவாசமாய் நிற்கும் பொழுது உண்டு. ஆனால் அதனோடு கூட நூறத்தனையாக நம்ம இழந்த எல்லாவற்றையும் இம்மையிலே கொடுப்பார். அது மட்டுமல்ல பரலோகத்திலே மறுமையிலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம முழு மனதோடு முழு ஆவியோடு முழு உண்மையோடு ஹalleluya உற்சாகமாய் தொடர்ந்து பின்பற்றணும். அடுத்ததாக ஒரு பாடலை இப்படியே நாம் பாட போகிறோம். அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் உண்மையான நேரங்கள் ஹalleluya. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையிலே வீணாக போகவே போகாது. 5 நிமிஷம் நான் ப்ரே பண்ணேன், அது வேஸ்ட் யாராலும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது 5 நிமிடத்துக்கான பதிலை நம் தேவனுக்கு கொடுக்க தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரும் கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பாடலை ஆராதனை வேளையை அப்படியே பாடுவோமா? உணர்ந்து பாடுவோம். உம்மோடு செலவிடும்
ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எவன் விசுவாசியாமல் இருக்கிறானோ அவனுடைய இருதயம் கடினமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் அவிசுவாசமாய் இருக்கிறானோ அவனுடைய இருதயம் கடினமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவர்களுக்கான அடையாளங்கள் ஆவன என்று வேதம் அழகாய் கூறுகிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான எதை கொடுத்தாலும் அதை ஒன்றும் அவை சேதப்படுத்தாது. வியாதிகள் மீது கை வைக்கும் பொழுது அந்த வியாதி சுகமாகும், கட்டுகள் உடையும். விசுவாசிங்க அப்பா, நவமான பாஷையை பேசுகிற வாயை கொடுக்கிறாங்க, நவமான பாஷையை பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படுகிறார். விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நம் மீது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நம்முடைய சபையிலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுவோமா? சுகமுண்டு, வேலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் சுகமுண்டு, வேலனுண்டு, ஜீவனுண்டு. அவருடைய பாதத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு சரணடைந்து அவரிடத்தை கேளுங்க. அப்பா, இந்த வேலை சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. விசுவாசமாய் கேளுங்க. அவர் விசுவாசமாய் இருந்தால் இல்லை கிடையாது. விசுவாசத்தோடு கேளுங்க. உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசு
பலப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே. முழங்கால் படியிட்டு இந்த வரிகளை பாடுவோமா? சுகம் பெற்றோம் வேலன் பெற்றோம் விசுவாசமாய் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜீவன் பெற்றோம் விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொல்லுவோமா? உம் பாதத்தில் சுகம் பெற்றோம் வேலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். நன்றி ஐயா 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 சுகம் பெற்றோம் மீண்டுமாய் ஒரு செய்யாய் வேலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் சுகம் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா அவர் வான மண்டலங்களிலே வீற்றிருக்கிறது உண்மைதான். நீங்கள் துதிக்கிறதுனாலும் நான் துதிக்கிறதுனாலும் அவர் உயர்த்தப்பட போவதும் அல்ல, தாழ்த்தப்பட போவதும் அல்ல. ஆனால் இன்று நம்ம மத்தியில ஆவியானவர் வைக்கிற கேள்வி, உங்கள் இருதயத்தின் சிங்காசனத்துல அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரா? நமக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவை மரத்துல தூக்கப்பட்டார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை பாவங்களற மீட்டார். என் தேவ ஜனமே, இந்த நாளில உங்களுடைய இருதயத்துல அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரா? அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரா? நாம் பாடினோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்று பாடினோம். பிரியமானவர்களே, இருதயத்திலே கை வைத்து சொல்லுங்கள், இந்த வாரத்துல எத்தனை நிமிடங்கள் அவரோடு செலவிட்டீங்க? எவ்வளவோ வேலைகள் உண்டு, எவ்வளவோ அலைச்சல்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, ஓட்டங்கள் உண்டு, வேலை உண்டு, சபை உண்டு, ஊழியம் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் மத்தியில எத்தனை நிமிடம் அவரோடு இடைப்பட்டீர்கள்? அவருடைய ஆவியை வாஞ்சித்தீர்கள், அவருடைய வசனத்துல அவரோடு பேசினீர்கள், எத்தனை முறை ஜெபத்துல முழந்தாளை தாழ்த்தினீர்கள்? ஒரு விசை யோசித்து பாருங்க.
தேவைக்காய் மாத்திரம் அவரை தேடுகிற நாட்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில மறைகிறதோ அன்றைக்குதான் ஆவியானவருடைய விடுதலை நம் வாழ்க்கையில பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் தேவைக்காய் மாத்திரம் வருகிறவர் அல்ல, அவர் நித்திய பிரசன்னமாய் வாஞ்சையாய் வாசம் பண்ண வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ ஜனமே, நாம் வாஞ்சிக்கிறோமா? நாம் நேசிக்கிறோமா? நேசிக்கிறேன் என்று வாயை திறந்து சொன்னோம். எவ்விதமாய் நேசிக்கிறோம்? நம் பிள்ளைகளை நேசிக்கிறதை விட, குடும்பத்தை நேசிக்கிறதை விட, வேலையை நேசிக்கிறதை விட, பணம், பதவிகள், உயர்வுகள் சகலத்தையும் விட அவரை நேசிக்கிறோமா? எலியா ஆகாபை சந்திக்க திரும்பி வரும் பொழுது ஓபதியா அவரிடத்துல சொல்லுவார், எலியாவே, ஆகாபிடத்துல சென்று எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறீர். நான் எப்படி ஆகாபிடத்துல இதை சொல்லுவேன்? அவர் உம்மை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறார். நான் உம்முடைய பெயரை சொன்னாலே என்னை அழித்து போடுவார். எப்படி நான் அவரிடத்துல போவேன் என்று சொல்லும் பொழுது எலியா சொல்லுவான், சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எலியா நான் வந்திருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுவான். பிரியமானவர்களே, இன்று சத்ருவை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? தேவ சமூகத்தில் நிற்கிற நான் வந்திருக்கிறேன் என்று சத்ருவிடத்தில் சொல் என்று சொல்ல முடியுமா? ஒரு விஷயம், இந்த நாளில நம்மை தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்பா, வாரம் வாரம் வந்து வெறும் என்னுடைய நாட லிப் சர்வீஸ், ஓ லார்ட், என் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மாத்திரம் அல்ல, என் உள்ளத்தின் கனி ஆண்டவரே, என் இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவரே, என் ஜீவனை உருக்கி உம்முடைய பாதத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறதற்கு அல்ல, பலவானா என்னை மாற்ற உம் பிரசன்னம் போதுமானது. பலவீனங்களை பலமாய் மாற்ற வல்லதான உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே. எந்த ராஜா ஆண்டாலும் ஆளாவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் நீர் வானத்துல சிங்காசனத்துல ஆளுகை செய்கிறீர். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாஞ்சையோடு, அவரை தரிசிக்கிற வாஞ்சையோடு, ஏசாயாவை போல, ஏசாயா 6 வாசிக்கிறது போல ஆலய பிரகாரத்திற்கு நாம் ஓடி வரும் பொழுது தேவ பிரசன்னம் தன் கிரியையை செய்து முடிக்கும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கிருபாசன தண்டையில ஓடி வாருங்கள் என்று எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. நெருங்கவே கூடாது, தூரத்தில் இருந்த எங்களை உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. அவர் எங்களுக்கு தந்த உரிமையினால அப்பா பிதாவே என்று அழைத்து இந்த மாலை வேளையில உம்முடைய கிருபாசன தண்டையில வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிறவர் ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்கள் வாழ்வின் பிரச்சனைகளோடு நீர் இடைபடுவீராக, சஞ்சலங்களோடு இடைபடுவீராக, தவிப்புகளோடு இடைபடுவீராக. நுகங்களை முறிக்கிற உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் கடந்து வரும்படிக்காய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அது கிரியை செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் எங்கள் வாழ்க்கையில. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கூட இந்த தமிழ் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டோடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேர்மம் உண்டு. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிதாக வந்திருக்கிறவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அங்கிள், பிரைஸ் தி லார்ட் ஆன்டி. We are so glad they are here. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்கான நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர்ற ஃப்ரைடே நமக்கு February 20
வர ஃப்ரைடே February 20 நான் ஐம் ஸோ ஃபாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளார February 20 நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி ஆண்டனி ஜெயசுடர் அவங்க வீட்டில் இருக்குது. பிரதர் ஆண்டனி ஜெயசுடர் அவங்க வீட்டில் இருக்குது. பிரதர் பாஸ்டர் வந்து அவங்க ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷ பைபிள் ஸ்டடி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சியோடு அழைக்கிறோம். கட்டாயமாக இந்த கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஸோ இந்த ரெவலேஷன் பைபிள் ஸ்டடியில் அநேகமாக நிறையா இந்த எண்ட் டைம் ஈவெண்ட்ஸு கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாரம் அந்த பைபிள் ஸ்டடியில் கூட கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மந்த் லாஸ்ட் சாட்டர்டே அடுத்த வாரம் February 28 நமக்கு ஒரு விமென்ஸ் மீட்டிங் நம்ம வச்சுருக்கிறோம். விமென்ஸ் மீட்டிங் February 28 நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 3 o'clock 3 to 5 அதை மாதிரி வச்சுருக்கிறோம். அதை குறித்தான டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நாங்கள் இமெயிலில் உங்களுக்கு அனுப்புகிறோம். விமன் வந்து வி ஆல்வேஸ் நீட் லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்ஸ். ஸோ அதனால் கூட எல்லோரும் அந்த டேட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து ஆஃப்டர்நூன் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட்டை விட்டுட்டு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிற சகோதரர்களும் உங்கள் ஒய்ஃப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். விமென்ஸ் மீட்டிங் February 28 ஆஃப்டர்நூன் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் கூட கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து நமக்கு March 7 ஃபஸ்ட்டு சாட்டர்டே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. அவங்க பாஸ்டர் செல்வராஜோட சன் சிமியோன் வர்றாங்க. ஸோ இங்கே வச்சு நமக்கு இன்பர்சன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இங்கே இந்த இடத்துல வச்சு நமக்கு நடக்கும். அதை குறித்தான கூட அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம இமெயில் அனுப்புவோம். ஸோ அதில் அந்த டேட்டை நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். விமென்ஸ் ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் வந்து எவ்ரிடே ஏர்லி மார்னிங் 5 to 6 நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். அது இல்லாமல் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஆல் 5 டேஸும் நமக்கு விமன் வந்து நமக்கு கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கூட பெண்கள் நீங்கள் எல்லா விமனும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். கட்டாயம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அது பலனாக இருக்கும். பெண்கள் கட்டப்பட்டால் குடும்பம் நிச்சயமாக கட்டப்படும். ஸோ அதனால் எல்லா பெண்களும் அந்த மாதிரி அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த வாரத்தில் பர்த்டேஸ் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க கூட நீங்கள் எழுப்பி நின்னீங்கன்னா பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சண்டேலேருந்து இந்த வீக் இந்த கம்மிங் சாட்டர்டே வரைக்கும். ஹாப்பி பர்த்டே. வெட்டிங் அனிவர்சரி. எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாளொன்று பிறவாவதை மனிதன் அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அப்பா மகள் ஹெப்சியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடத்திற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய நீதி தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த கிருபையின் நீதியின் ஆசீர்வாதத்தை மகள் மேல் அன்பாய் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சிறு வயதில் அதீத ஞானத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் மகள் வளர்ந்து பெருகும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வரப்போகிற இந்த வருடத்திலே தகப்பனே, கர்த்தர் நல்ல சரீர சுகத்தினாலும் பலத்தினாலும் அப்பா இந்த மனுஷர் இடைபடாத இந்த சிறு வயதில் ஆவியானவர் இருதயத்தில் நீர் இடைபட்டு வளர்த்து வரும்படிக்காய் கர்த்தருடைய பிதா நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை ஆன்ஜி விஜன் காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஷர் காய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை இணைத்தவர் நீர் ஆண்டவரே. முப்பரி நூல் அறுபடாது என்கிறதன்படி தகப்பனே, ஆன்ஜியும் விஜனும் ஆண்டவரே இயேசுவை சுற்றி பின்னப்பட்டு as a three-pronged cord, O Lord, may them grow from strength to strength, O Lord. அப்பா, ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறீர். உண்மை நேசிக்கிறது மாத்திரம் அல்ல, எதிர்கால சந்ததியை குறித்ததான ஒரு தாக்கத்தை, ஒரு ஏக்கத்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் ஊற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சண்டே ஸ்கூல்ல மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அந்த அடுத்த தலைமுறையை குறித்ததான பாரத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய்
ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிக வரங்களினாலும் கிருபைகளினாலும் நிறைத்து அவர்களை ஒன்றிணைத்து நீர் பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய மனதின் பாரம் ஆண்டவரே, அதற்காக அவர்கள் படுகிற பிரயாசத்தின் பலன்கள் 30, 60, 100 அவர்கள் திருமண வாழ்க்கையிலும் அவர்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் பிறக்க போகிற பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்பா 30, 60, 100 அப்பா வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாய் ஆஞ்சிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, the inheritance of the Lord, you have blessed both of them, oh Lord. அப்பா, the whole pregnancy time that you have protected her, oh Lord. பிரசவிக்க பண்ணின நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நல்ல சுக பிரசவத்தில் ஆண்டவரே, சரி உம்முடைய வேளையில ஆண்டவரே, அப்பா மகள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அப்பா சாட்சியாய் மக்க நன்றி சொல்ல கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. இன்னும் ஒரு வருடம், இந்த வருடம் மாத்திரமல்ல, இன்னும் பல டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் அவர்கள் கண்டு தேவராஜ்யத்தை கட்டும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless. Children are dismissed for Sunday school. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் மீண்டும் உங்களை அன்போடு இந்த மாலை வேளையில் வரவேற்கிறேன். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சத்தமா, ஜான் வால்யூம் கொஞ்சம் குறைக்கலாமா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்கோ, கொஞ்சம் லைட்டாக. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கொஞ்சம் சத்தமா இந்த வருடத்தினுடைய ஆங்கர் வேர்ட்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா எல்லாரும்? அவ்வளோதான் சத்தமா? மதியானம் சாப்பிடலையா? சத்தமா உறுதியா சொல்லணும். உறுதியா சொன்னாதான் நிற்கும் இல்லையா? எனக்கு உறுதி வேணும், ஆனா நான் ஏதோ முணுகு மனமனன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அல்ல. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய நம் காலங்களுடைய உறுதியா இருக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நாம் இந்த 3 வாரங்கள் இன்றைக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த பூரண ரட்சிப்பின் அடித்தளம் என்ன? பூரண ரட்சிப்பு என்பது வெறும் வார்த்தையில வருகிறதல்ல. நான் ஒரு முறை அவரை நான் அறிக்கை செய்து விட்டேன், எனக்கு பரலோகம் நிச்சயம் என்று. அவிதமா இருக்க ஒருவேளை இருக்குமானால் யூதாஸ் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கணும் இல்லையா? யூதாஸ் அறிக்கை பண்ணி தானே வந்தான், நீரே ஆண்டவர், உம்மை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு தான் யூதா. சொல்ல போனா அது மாத்திரமல்ல, அற்புதங்கள்லாம் செஞ்சான் அவருடைய நாமத்துல, பிசாசை எல்லாம் விரட்டலாம் அவருடைய நாமத்துல. ஸோ வெறும் வார்த்தையில பூரண ரட்சிப்பு என்பது கிடையாது. வெறும் நான் கிறிஸ்து இயேசுவே அவர் எனக்காய் மரித்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணா நான் ரட்சிக்கப்பட்டேன், என் கதை அதோட முடிஞ்சு அவ்விதமாய் அல்ல. வெறும் வார்த்தையினால மாத்திரம் அல்ல, அதே போல வெறும் வரங்களினால் மாத்திரம் அல்ல. வெறும் வார்த்தை என்பதை நீங்க இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப அற்புதமாய் பிரசங்கம் பண்றதுனால ரட்சிப்பு பூரணப்படாது, அற்புதமாய் நாம் பேசுகிறதுனால ரட்சிப்பு பூரணப்படாது, நான் வரங்களை வெளிப்படுத்துகிறதுனால ரட்சிப்பு பூரணப்படாது. ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் கனிகள் வெளிப்படணும், அந்த ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படணும். வெறும் கனிகள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறது போல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். அந்த பலனும் அந்த திடனும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அதுதான் பூரணப்படும். ஏன்னா உங்க ரட்சிப்பு பூரணப்பட்டா என்ன, பூரணப்படாட்டி என்ன? Who cares really? ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த பூரணத்தை இந்த உலகம் காணணும். அதனாலதான் இயேசப்பா சொன்னாங்க, உங்களுடைய வெளிச்சம் உலகத்தின் முன்பாய், அவர் சொல்லல உங்களுடைய வெளிச்சம் சபையில நல்ல பிரகாசிக்க கடவுது, பரிசுத்தவான்களின் மத்தியில நல்ல பிரகாசிக்க கடவுது. சபையில சத்தமா பாடுங்க, வெளியில அமைதியா இருங்க, சபையில நல்லா வாசிங்க அப்படியெல்லாம் சொல்லல. உங்களுடைய வெளிச்சம் எங்க பிரகாசிக்கணும்னு சொன்னாரு? வெளியில. உலகத்தின் முன்பாய் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அந்த வெளிச்சத்தை காண்கிற ஜனங்கள் அதனுடைய தேவனை தேடி வருவாங்க. அதனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறதுன்றது பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அதிகமா ஜெபிச்சா பூரணப்படும், உபவாசம் இருந்தா பூரணப்படும், நான் தியானித்தா பூரணப்படும். அவை எல்லாம் வழிகள்.
அவையெல்லாம் வழிகள் ரட்சிப்பு பூரண. ஆனால் உண்மையான பூரண ரட்சிப்பு என்பது நம்முடைய கனிகளிலே இருக்கிறது. நம்முடைய கனிகளிலே இருக்கிற அந்த கனிகள் உலகம் காண்கிற கனிகளா இருக்கணும். அந்த கனிகள் வெறுமனே இங்க சபையில நான் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறதோ, அல்லது சபையில நான் ஊழியம் செய்கிறதோ, சபையில பிரசங்கம் பண்ணுகிறதோ மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் கனிகள். அதனாலதான் ஏசப்பா தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எதனாலே அவர்கள் அறிவார்கள் என்றால், நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பினாலே அறிவார்கள். நீங்க அற்புதம் செய்யறதுனால அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நீங்க 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 என்னுடைய நான் உங்களுக்கு போதித்தவைகளை நீங்க வல்லமையாய் போதிக்கிறதுனால, பிரசங்கிக்கிறதுனால அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உங்களை போல பல பிரசங்கியார் உண்டு, உங்களை போல பல பேர் அற்புதங்களை செய்கிறவர்கள் உண்டு, உங்களை போல பலர் வரங்களையும் கனிகளையும் வரங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் உண்டு, பிசாசுகளை துரத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அதுதான் பூரண ரட்சிப்பு என்பது. சோ நம்முடைய ரட்சிப்பின் கனிகள் எப்போது வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதோ அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் என் மகள் எனக்குள்ளே பூரணப்பட்டு நிற்கிறாள். அதை இந்த உலகம் காண்கிறது. அவனிடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்கிறது. அந்த வித்தியாசத்தினால அவர்கள் என்னை குறித்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் அந்த மார்க்கத்தில் இல்லாவிட்டாலும் என்னோடு எனக்கு 2 வசனம் சொல்லுங்க, எனக்கு உங்களோடு பேசினால் எனக்கு ஆறுதலா இருக்கிறது, எனக்கு உங்களுடைய அவ்விதமாய் ஜனங்கள் நம்மை தேடி வரும் பொழுது, ஒரு சுபாவத்தின் மாற்றத்தை அவர்கள் காணும் பொழுது நம்மிடத்துல ரட்சிப்பு பூரணப்படுகிற வாசல்களை கர்த்தர் திறப்பார். முழுமையான பூரணம் என்பது நாம் அவரோடு இருக்கும்போது தான் நடக்கும். ஆமேன். என்றைக்கு நாம் அவரோடு, ஏன்னா நாம் இந்த பாவத்தின் பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார், பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். ஆனால் பாவத்தின் பிரசன்னத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசன்னத்திலிருந்து நாம் என்று அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு செல்லுவோமோ அது வரைக்கும் பூரணப்படுதல் என்பது நமக்கு கிடையாது. ஆனால் அனுதினமும் பூரணப்படுகிற வாஞ்சையோடு, அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, வாஞ்சையோடு அவர் என்ன நோக்கத்திற்காக என்னை பற்றி கொண்டாரோ அந்த நோக்கத்தை நான் பற்றி கொள்ளும்படிக்காய் இடைவிடாது பிரயாசப்படுகிறேன். நான் பற்றி கொள்ளும்படிக்காய் டெய்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லல. நான் பற்றி கொள்ளும்படிக்காய் வசனத்தில் என்ன ஆழப்படு அவையெல்லாம் செய்த பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் பிரயாசப்படுகிறேன். அதனாலதான் அவர் எழுதும்போது சொல்லுவாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீங்க, ஒரு தடவை அறிக்கை செஞ்சிட்டீங்க, ஒரு தடவை தண்ணியில முக்கி எந்திரிச்சிட்டீங்க, அதனால நீங்க உங்களுக்கு முழு பிரயாசப்பட்டுருச்சு, எல்லாமே பரிபூர்ணப்பட்டு விட்டது என்பதல்ல. பிரயாசப்படுங்கள். அனுதினமும் அந்த பிரயாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதை குறித்து தான் போன 2 வாரங்களாய் நாம் ஆழமாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாய் 1 கொரிந்தியர் 15:58 3 காரியங்களை எடுத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், நீங்கள் உறுதி, நான் முழு வசனத்தையும் வாசிக்கல, அதாவது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, அந்த பிரயாசத்தை குறித்து போன வாரம் சொன்னேன். நம்ம நினைக்கிறோம் நான் படுகிற பிரயாசம் இங்க நான் சபைக்காய் படுகிறது, ஊழியத்தில் படுகிறது, கர்த்தருடைய காரியத்தில் படுகிறது, அதை மாத்திரம்தான் சொல்றாரு. அப்படி அல்ல. நம்முடைய முழு வாழ்க்கையுமே அது பரிபூரண பிரயாசப்படணும். அதுக்கு தான் எவ்ரிதிங் தட் வி டூ அதை குறித்து சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதுல 3 காரியங்கள் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், அதை முதல்ல நாம் பார்த்தோம். உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 3 காரியங்கள் தெளிவாய் கொரிந்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். நீங்க உங்களுடைய பிரயாசங்கள், அது நீங்க அலுவலகத்தில் வேலையில படுற பிரயாசமா இருந்தாலும், சபையில படுகிற பிரயாசமா இருந்தாலும், குடும்பத்தில் படுகிற பிரயாசமா இருந்தாலும், பிள்ளைகளோடு படுகிற பிரயாசமா இருந்தாலும், எந்த பிரயாசமா இருந்தாலும் அது கர்த்தருக்குள்ளான பிரயாசமா இருக்கும்படிக்காய், அது விருதாவாய் இராதபடிக்காய் இருக்கணும்னா 3 காரியங்களை சொல்கிறார். 1, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய், உறுதி என்பது பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த டெப்த்.
அதனால தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே, ஐ டோன்ட் கால் த ஜான்வரி, அந்த புது வருடத்தில் தேவன் கொடுக்கிறதை நான் ப்ராமிஸ் வேர்ஸ் என்று சொல்ல மாட்டேன், வாக்குத்தத்த வசனம் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது போன வருஷம் வாக்குத்தத்த வசனம், இது இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனம், அப்படி கிடையாது. இட்ஸ் அன் ஆங்கர் வேர்ட்ஸ். ஆளப்படும்படிக்காய் தேவன் அழைக்கிறார். இந்த வருடத்தில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறது இந்த வசனத்தை கொண்டு அழைத்திருக்கிறார். என் மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு இதனால செல்லுமா? இது உன்னை பூரணப்படுத்துகிறதா? ஞானத்தில் உறுதிப்படுத்துகிறதா? அறிவை உனக்கு உறுதிப்படுத்துகிறதா? ஸோ நம்ம அவ்விதமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ உறுதிப்பட்டவர்கள் என்பது நம்முடைய ஆழத்தை குறிக்கிறது. அசையாதவர்களாயும், நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், உறுதிப்பட்டா என்னை யார் அசைக்க முடியும் இல்லையா? ஐ ஹாவ் த டெப்த். எனக்கு நல்ல ஆழமாக அஸ்திபாரம் போட்டுட்டேன், ஆழமாக நங்கூரம் போட்டுட்டேன், எனக்கு அவ்வளோதானே, இனி யார் என்னை அசைக்க முடியும்? தட்ஸ் வாட் வி திங்க் ஆக்சுவலாக. You know, there is a very powerful and eloquent saying, a ship is safest at the dock, but that's not what it is built for. ஒரு கப்பலுக்குரிய மிக 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 பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? ஹார்பர். ஹார்பரில் நல்ல நங்கூரமிட்டு, நல்ல 2 பக்கம் ரோப்பெல்லாம் வச்சு ஃபுல்லாக கட்டி, என்ன புயல் வந்தாலும் அசையாதபடிக்கு கப்பல் ஹார்பரில் நிற்கும், துறைமுகத்தில் நிற்கும். பட் இஸ் இட் வாட் a ship is built for? ஒரு கப்பல் கட்டப்பட்டது அதற்காகவா? இல்லை. கடலில் பயணம் செய்கிறதற்காய், அலைகளையும் காற்றையும் சந்திக்கிறதற்காய், அவற்றை சந்தித்து மீண்டு ஜனங்களையும் பொருட்களையும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுகிறதற்காய் கட்டப்படுகிறது தான் கப்பல். அதனால நான் உறுதியாய் ஆழமாய் நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில், என்னுடைய சபையில் ஒரு 100 அடிக்கு அஸ்திவாரம் போட்டு நான் உட்காந்துட்டேன். இனி நான் எங்கேயும் போகவும் வேணாம், யாருக்கும் சொல்லவும் வேணாம், எதுவும் செய்யவும் வேண்டாம், இப்படியே உட்கார்க்கிற இடத்துல உட்கார்ந்துருந்துட்டு இப்படியே நான் பரலோகம் போயிடுவேன் என்பதல்ல. நாம் பயணிக்கிறவர்களாய் கூட. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களை எவ்விதமாய் நினைத்தார்களா? கூடாரவாசிகள். தங்களை அந்நியர்களும் பரதேசிகளுமாய் அவர்கள் நினைத்ததுனால தங்களை கூடாரவாசிகள். அவர்களைப் போல செல்வந்தர்கள் அந்த நாட்களில் கிடையவே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆயுதமேந்துகிற வேலைக்காரர்கள் மாத்திரம் 300 பேர் இருந்தாங்களாம். ஆயுதமேந்தி போராடுகிற வேலைக்காரர்கள் மாத்திரம் 300 பேர் இருந்தாங்களாம். அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்கள் தங்களை கூடாரவாசிகள் என்று எண்ணினார்கள் என்று. அதனால அடுத்து நம்ம அசையாதவர்களாய் வெறும் நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கிறதற்காய் அல்ல, அந்த நங்கூரத்தை, கப்பல் நங்கூரத்தை துறைமுகத்திலிருந்து எடுத்து கடலுக்குள்ளே பயணித்து புயல் வரும்பொழுது அந்த நங்கூரத்தை நம்பி அந்த கடலில் அது நின்றிருந்து அந்த ஒரு ஞானமுள்ள ஒரு மாலுமியை போல நாம் நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலை நாம் ஓட்டி செல்லும் பொழுது அப்போதான் அந்த உலகம் அதை காணும். ஐயா, இவன் கப்பல் அசைகிறது இல்லையே, இவன் கப்பல் ஆடுகிறது இல்லையே, ஏன் நான் அலைக்கழிக்கப்படுகிறேனே, நான் புலம்பி திரிகிறேனே, ஆனா அவள் அப்படி புலம்புறதில்லையே, அவன் அப்படி புலம்புறதில்லையே. அப்பதான் நாம் உரிமையா சொல்ல முடியும், என் படகுல இயேசு உண்டு. அல்லேலூயா. என் படகுல என் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டாரு, குறைவான விசுவாசம் உள்ளவர்களே, மந்த புத்தி உள்ளவர்களே என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன ஆண்டவரே, நாங்க மடிகிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு நிம்மதி அப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே என்று இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். அதனால நான் உறுதிப்பட்டு இருக்கிறதுனால நான் அசையாதவனாய் இருப்பேன் என்று கண்டிப்பா நிச்சயம் கிடையாது. சொல்ல போனா there's a man of God who beautifully said, your ministry could be the first hurdle for you to get closer to Jesus. உன் ஊழியமே நீ தேவனிடத்தில் சேர்கிறதற்கு முதல் தடையாக இருக்கக்கூடும். ஊழியத்தை பற்றியே அப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா மற்ற காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் பற்றி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உறுதிப்பட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, ஆளப்பட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அதை இந்த உலக அசையாதவர்களாய் நாம் நிற்கிறதை, நாம் பயணிக்கிறதை, நாம் அலைக்கழிக்கப்படாத இந்த உலகத்தில் நாம் ஓடுகிறதை. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, கல்லுன மேல கட்டின வீட்டுக்கும் புயல் வரும், மழை வரும், காற்று வரும், மண்ணு மேல கட்டப்பட்ட வீட்டுக்கும் வரும், ஆனால் உலகம் வித்தியாசத்தை காணும். ஆமேன். அந்த வித்தியாசத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த உலகம் காண்கிறது தான்
அசையாதவர்களாயும். அதனால நான் வேலைக்கு போகிறப்ப நான் படுகிற பிரயாசம் அது தேவனுடைய பிரயாசம் இல்லை, அது வேற யாருக்கும் மனுஷருக்காய் ஓடுறது. ஆனால் நான் சபையில் படுகிற பிரயாசம் தேவனுடைய பிரயாசம், தேவனுக்காய் செய்கிறது என்பதல்ல. எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்யுங்கள். உலகத்தின் எஜமானர்களுக்கு வேலை செய்கிறதை போல அல்ல, பரலோகத்தில் உள்ள உங்களுடைய எஜமானுக்கு நீர் வேலை செய்யும்படிக்காய் நீங்க செய்யுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, நம்ம ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் இம்மூவபிள் இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கிறோம். ஸ்டெட்ஃபாஸ்ட் என்பது ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபவுண்டேஷன், ஆழமாய் நம்முடைய விசுவாசத்துல நம்முடைய ரட்சிப்புல நாம் ஆழப்பட்டு நாம் நிற்கணும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சந்தேகம் வந்தோன்னே, ஐயோ ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு பயம் வருது, நான் ரட்சிக்கப்படலையோ, ஐயோ நான் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சிருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் உபவாசம் பண்ணியிருக்கணுமோ, அப்படி அல்ல. விசுவாசத்தில் அலைக்கழிக்கப்படுகிறவர்களா இல்லை. யாக்கோபு அழகாய் சொல்லுவார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தன் வழிகளிலெல்லாம் இருமனம் அல்ல, ஒரு மனதோடு நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான நிச்சயம் நமக்கு இருக்கும். நிச்சயத்தோடு நாம் ஓடுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஸோ இம்மூவபிள், அதான் ஸ்டெட்ஃபாஸ்ட். இம்மூவபிள் என்று நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க அந்த புயல், மழை, வெள்ளம், காற்று எல்லாம் நம்மை நோக்கி வீசும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இம்மூவபிள், அசையாதவர்களாய் நிற்கிற அந்த ஒரு ஆவி. இப்போ பாருங்க, ஒரு கப்பல் ஒரு உறுதியான கப்பல் என்று எதனால அறியப்படும்? அது ஹார்பர்ல நிற்கிறப்போ அறியப்படாது, ஈவன் கடல்ல பயணிக்கிறப்ப கூட அறியப்படாது. ஒரு புயல் வரும்போது தான் அதனோட the strength is tested only when the trials come. சோதனை வரும் பொழுது தான். ஆனா பாருங்க, அந்த ட்ரையல்ஸ்க்கும் டெம்டேஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தான். ட்ரையல் strengthens you. தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது அது நம்மை பலத்தோடு வெளிக்கொண்டு வருகிறது. ஆனால் டெம்டேஷன் என்ன பண்ணும்? நம்மை பலவீனனாய் நம்மை மாற்றும். பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம அந்த பலத்தோடு, those hurdles prove what Christian walk is to the world. அந்த சில நேரங்களில் யோசிக்கிறோம், அதாவது இந்த கிருபையின் பிரசங்க, இந்த கிரேஸ் ப்ரீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசுகிட்ட வந்துருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது, அதுக்கப்புறம் எல்லாம் பணமா கொட்டும், அப்புறம் இது நடக்கும் அது நடக்கும், பல இடங்களில் கேட்கிறோம். ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்செல். கூட்டம் சேர்க்க விரும்புகிற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ வா, எல்லாம் உனக்கு கிடைக்கும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்செல். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தின் பானம் பண்ணிலால் ஒழிய அப்படின்னு பாதி பேர் காண போயிட்டாங்க. ஏசப்பா திரும்பி அவங்க சீஷரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்கிறாங்க. ஆனால் இன்று எவ்வளவோ கிருபையின் பிரசங்கங்களை குறித்து நாம் கேட்கிறோம். ஸோ நம்ம அந்த இட் இஸ் த ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப் தட் ப்ரூவ்ஸ் ஆர் கிறிஸ்டியன் வாக். காற்றே அடிக்கலைன்னா எல்லாரும் திடனாக தான் நடப்பாங்க, எல்லாம் நேராக தான் நடப்பாங்க. புயலே இல்லைன்னா எதுவுமே பட் அந்த புயலின் மத்தியில் பாருங்க, அதனால தான் அந்த புயலின் மத்தியில் நாம் தேவ பயத்தோடு நடக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். யோவான் 14:15 சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், அவர் சொல்லல உங்களால் முடிந்த போதெல்லாம் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்வு சுகபல ஜீவனில் உங்களுடைய அப்படி சொல்லல. நீங்கள் என்னிடத்துல அன்பாய் இருந்தால், in other words, the circumstances of life doesn't matter at all to love Jesus Christ. இயேசுவை நாம் நேசிக்கிறதற்கு நமக்கு ஒரு சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ அல்ல, எல்லா நேரத்திலும் நீங்கள் என்னிடத்துல அன்பாய் இருந்தால். ஏன்னா love without obedience is lip service. வெறும் உதடளவில் அவரை துதித்து நான் சொன்னேன், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. நான் கேட்டேன், யாரும் பதில் சொல்ல வேண்டாம், எத்தனை நிமிடங்கள் இந்த வாரத்தில் அவரோடு செலவிட்டோம். பாடுறதுக்கு அருமையான பாடல் அது, ஆனால் வாழ்றதுக்கு, that's what I said, வாழ்க்கை தான் ரட்சிப்பின் பூரணத்துவம். வார்த்தை மாத்திரம் அல்ல, வரங்கள் மாத்திரம் அல்ல, பிரசங்கங்கள் மாத்திரம் அல்ல, வாழ்க்கை தான் நம்முடைய இதனுடைய அடித்தளம். லிவிங் அ ஹோப் தட் ரிக்வயர்ஸ் கன்விக்ஷன் அண்ட் கமிட்மெண்ட்.
ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரட்சிப்பு என்பது இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராக்ளமேஷன். அவ்விதமா என்றால் ஜூடஸ் ஆல்சோ ப்ரொக்ளைம்ட் அண்ட் ஹீ ஷுட் பி இன் ஹெவன் டுடே, இல்லையா? சால்வேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பிலீவிங் Christ died and resurrected. அவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று விசுவசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வருவார். அந்த எதிர்நோக்கோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவர் மீண்டும் வருவார், நான் அவர் வர ஆயத்தப்படணும், அவருடைய பிரசன்னத்தில் நான் நீதியுள்ளவனாய் காணப்படணும், அன்புள்ளவனாய் காணப்படணும் என்பது இட் பிரிங்ஸ். அந்த எதிர்நோக்கி வாழ்கிற வாழ்க்கை தான் இட் பிரிங்ஸ் அ சென்ஸ் ஆஃப் urgency in our heart for sanctification. ஏன்னா அவருடைய சாயலாய் நான் மாறணும், அவருடைய சாயலாய் நான் மாறணும். அப்படி மாறும் பொழுது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இது நான் ஏற்கனவே இந்த இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்த பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்தா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் தேவாதி தேவன், அவர்களை படைத்தவர். அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா? தேவன் தேடினது ஆதாமையும் ஏவாளையும் அல்ல, தேவன் தேடினது தன் குமாரனுடைய சாயலை. பாவத்தினால அந்த சாயலை அவர்கள் இழந்து போனதுனால தேவனுக்கு அவர்களை அடையாளம் காணக்கொள்ளாமற் போயிற்று. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர் அந்த இடத்துல அலெக்ஸ் இருக்காங்களா, லிசி இருக்காங்களா, ஜான் இருக்காங்களா, நான்சி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவர் பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான், என் குமாரனுடைய சாயல் என் மகனிடத்தில் இருக்கிறதா, என் மகளிடத்தில் இருக்கிறதா, அதைத்தான் அவர் தேடுவார். அவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டு அவர்களோடு உலாவினவர், அவர்களை அறிந்தவர். அவர் சொல்கிறார், ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறீங்க, ஏன் உங்களை நான் காணும்? ஏன்னா அவர் தேடினது ஆதாம் ஏவாளை அல்ல, இயேசுவின் சாயலை அவர்களிடத்தில் தேடினார். அந்த சாயல் இல்லாமல் போனதுனால நீ எவ்வளவு அழகாய் சௌந்தரியவதியாய் இருந்தா என்ன, நீ எவ்வளவு செல்வந்தனாய் இருந்தா என்ன, நீ எவ்வளவு பதவியில புகழில பெருள இருந்தா என்ன, நீ என்ன செய்திருந்தால் என்ன, என் குமாரனுடைய சாயலை. பிரியமானவர்களே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் அதைத்தான் தேடுவார். நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கின பிள்ளைகளாய் வாழ்வோம் என்றால், அந்த சாயலாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே என்கிற வாஞ்சையோடு நாம் வாழ்வோம். அது நம்முடைய வாழ்க்கையின் பாதபடிகளை அடிகளை மாற்றும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமானுடைய பாதபடிகள் கர்த்தராலே அளவிடப்பட்டிருக்கின்றன, கர்த்தராலே அளவிடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நீதிமான் என்பது நம்முடைய சுய நீதி அல்ல, தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் such transformation requires knowledge and wisdom. அதை நாம் அடுத்த வாரங்களில் நாம் பார்ப்போம். அதான் அந்த வசனம் சொல்லுது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும். அதை நம்ம அடுத்த வாரங்களில் பார்ப்போம். ஆனால் எப்படி அவரை அறிந்து கொள்ளுவது, நான் அவரை குறித்த ஞானத்திலும் அறிவிலும் எப்படி நான் பெருகுகிறது என்று நாம் யோசிப்போம் என்றால், அவர்களோடு நேரம் செலவிடணும், அவரோடு நாம் நேரம் செலவிடணும். நம்ம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்கிறோம், ஒருவேளை மரித்து போயிருந்தார்னா அவரை பற்றின புக்கெல்லாம் வாங்கி அவரை பற்றி படிப்போம். இவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், என்ன செஞ்சார், எப்படி, இல்லை அவர் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று பார்ப்போம். இல்லை அவர் அறிந்து கொள்ளுகிறதற்கு நாம் பிரயாசப்படணும், வாஞ்சிக்கணும். Beyond the intellectual understanding, beyond the intellectual belief. இன்டெலெக்சுவலாக நம்ம எல்லாரும் பிலீவ் பண்ணுறோம், அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா? We all are believers. நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காய் வந்தார், எனக்காய் மரித்தார், தன்னுடைய இரத்தத்தினால என்னை கழுவினார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இன்டெலெக்சுவல் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி அவரிடத்துல நாம் வரணும். நான் போன வாரம் முடிக்கும் பொழுது கடைசியாய் நான் சொன்னேன், பரிசேயர், சதுசேயர், யூதாஸ், சாத்தான் எல்லாரும் அவரை அறிந்திருந்தார்கள். நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம். என்ன வித்தியாசம் இருக்கு? அவரை அறிகிறது மாத்திரம் அல்ல, அவரை அறிக்கையிடுகிறது மாத்திரம் அல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரிடத்துல வர அவர்களுக்கு மனதில். வாசிக்கலாம், யோவான் 5:39-40 வசனங்கள். யோவான் 5:39-40 வசனங்களை வாசித்தோம்னா, அவரை அறிகிறவர்கள் எல்லாவரையும் அவர் அறிவதில்லை. இப்ப எனக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்பை நல்லா தெரியும், அவருக்கு the same way அவரை அறிகிற எல்லோரையும் அவர் அறிவதில்லை. வாசிக்கலாமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து
உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்துல வருகிறதற்கு உங்களுக்கு மனதில்லை. You know, scribes are the height of knowledge in the scripture. வேத பாரகர்கள் என்பது பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் விட ஒரு மேலான, that is, scribe is higher than the Pharisees and Sadducees. ஒரு ஸ்கிரைப் அந்த இடத்துல வரார்னா பரிசுத்தம் நடந்து வருதுன்னு அர்த்தம். பக்கத்துல நிற்க மாட்டாங்க யாருமே with the scribes, because அவர்கள் வேத வசன, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் அவை. it's a day, age of the law. So நீதியில அவர்கள் தேறினவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு வசனம் அதீதமாய் தெரிந்திருக்கலாம். சதுசேயர்கள், யூதாஸ், யாக்கோபு சொல்லுகிறதை போல சாத்தான் வசனத்தை அறிந்து நடுங்குகிறான். தேவனுடைய வல்லமை அவனுக்கு நல்ல தெரியும். அவருடைய வசனத்தின் வல்லமை அவனுக்கு நல்ல தெரியும். அதனாலதான் வந்து இறங்கினோன்னு, இயேசுவானவர் வந்து படகு விட்டு இறங்கினோன்னே கேட்கிறான், உங்களுக்கு எனக்கு என்னப்பா, ஏன் என்னைய வாதை செய்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? He is asking Jesus because he knows. ஆனால் அவர்களுக்கு அவரிடத்துல வர மனதில்லை. பாருங்க, அதுதான் நாம் படுகிற பிரயாசம். ரட்சிப்பு பூரணப்பட நாம் படுகிற பிரயாசம் என்ன தெரியுமா? அவரோடு கிட்டி சேர சேர அவருடைய சாயலாய் நான் மாற மாற வாஞ்சித்து அவரை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் வித்தியாசத்தை இந்த உலகம் காணும். ஹல்லேலூயா. உலகம் காணும். அதை காண்கிறப்போ எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இவன் எங்க போறான், இவ எங்க போறா, ஏன் இவ பேச்சு இப்படி இருக்கிறது, ஏன் இவ நடத்தை இப்படி இருக்கிறது? ஏசாயா 6வது அதிகாரத்தில் எல்லாரும் உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்துல அரண்மனை நோக்கி ஓடினாங்க. ஆனா ஏசாயா எங்க ஓடினாரு? ஆலயத்தை நோக்கி ஓடினார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறதை கண்டேன். வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையான காட்சியை கண்டது முழு தேசத்திலையும் யாரு? ஒரே ஒரு மனுஷன். ஒரே ஒரு மனுஷன். மீதி தேசமெல்லாம் the hottest news on the press, the king has died. 52 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்ட உசியா ராஜா மரணமானா. அதுதான் எங்களுக்கு பெரிய நியூஸ். தேவன் உயரமும் உன்னதமான, அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், அவர் உட்கார்ந்துருக்கட்டும், அப்படியே சிங்காசனத்தில் தானே உட்கார்ந்துருக்காரு, அவர் உயிரோட தானே இருக்காரு, நான் வந்து பார்த்துக்கிறேன். உலகமெல்லாம் அங்கே ஓடினது, ஏசாயா தேவனை நோக்கி ஓடினான். நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தருக்குள் விருதாவாய் இருக்கணும்னா நாம் படுகிற எல்லா பிரயாசங்களிலும் இயேசுவின் சாயலை இந்த உலகம் காணணும். ஹல்லேலூயா. இயேசுவின் சாயலை இந்த உலகம் காணணும். அந்த அன்பை நம்மிடத்துல காணணும். காணும் பொழுது தேவ வல்லமை நம்மிடத்துல வெளிப்படும். அப்படி பிரயாசப்படாதவர்களை குறித்து சொல்லும் போதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இந்த பெயர் கிறிஸ்துவர்களை விட்டு விலகு. ஏனென்றால் அவர்களிடத்தில் ஒரு பெயர் கிறிஸ்துவம் இருக்கிறது. அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள், நான் அவர்களை அறியாதிருக்கிறேன். அவர்களிடத்தில் தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது, தேவ பலன் இல்ல. என் தேவ ஜனமே, இன்று ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி, தேவ பக்தியின் வேஷத்தை மாத்திரம் நான் தரித்திருக்கிறோமா, அல்லது அவருடைய பலனை பெற்றிருக்கிறோமா? அவருடைய வல்லமை நம் மூலமாய் கிரியை செய்கிறதா? செய்யணும். அது அந்த வல்லமை என்பது நான் கையெண்ணி தொட்டா அற்புதம் நடக்கும், நான் தொட்டா சுகம் நடக்கும், அதற்கு பெயர் மட்டும் வல்லமை அல்ல. அன்பை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. அன்பை விட பெரிய வல்லமை ஒன்றுமே கிடையாது. அந்த அன்பினாலே சாத்தானை தேவன் ஜெயித்தார். ஏன்னா மற்ற எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு சரியான ஆளாய் சாத்தான் நின்றான். ஏன்னா அவர் முழுவதும் மாம்சமாய் மனுஷனாய் தேவனாய் இருந்தார். மற்ற எல்லா ஆயுதங்களை கொண்டும் அவனால் இயேசுவை ஜெயித்திருக்க முடியும். ஆனால் he can never sacrificially love the way Jesus loved us. ஆமென். அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்ததுனால அந்த ஜீவனை கொடுத்து நேசிக்கிறதை சத்துரு ஒரு நாளும், பாருங்க, சாத்தான் அவரிடத்துல வராதது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. he didn't want to obey. He didn't want to obey Jesus. He accepts Jesus. He knows his power. He knows his word. He knows he is a creator God, but he doesn't want to come to him. He doesn't want to obey him.
நாமும் அவ்விதமாய் வாழ்வோம் என்றால் அவனுக்கு நமக்கு எந்த நிச்சயத்தோடு நாம சொல்றோம் நான் பரலோகத்தில் இருப்பேன் என்று? I've said this quote in the past. Adrian Rogers beautifully said, our churches are filled with baptized pagans who are dreaming of heaven, heading to hell. நம்முடைய சபைகள் பரலோகத்தை குறித்து கனவு கண்டு கொண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற விசுவாசிகளால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இன்னும் விசுவாசிகள் தான் சொல்றார் பாருங்க. ஏன்னா பேய்களும் விசுவாசித்து நடுங்குகிறது. நமக்கு அந்த நடுக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய பிரயாசங்கள், அன்பின் பிரயாசங்கள் வேறு விதமாக இருக்கும். மார்க் 1:34 போனபடி அவர் யாருடைய சாட்சியை விரும்புகிறார், எவருடைய சாட்சியை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு அவரை அறிந்தவர்கள்லாம் சாட்சி கொடுக்கிறதுக்கு அவர் விரும்பல. எவருடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கிறதோ, யாரிடத்துல கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவர்களுடைய சாட்சியை அவர் வாஞ்சிக்கிறார். வாசிக்கலாமா? What a different and strange verse. அவைகள் அறிந்திருந்தபடியினால அவைகள் பேசுகிறதற்கு அவரிடம் கொடுக்கல. அறியாதபடியினால அல்ல. இப்போ யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு புது ஸ்பீக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்றீங்க. தெரிஞ்சவங்க யார்கிட்ட ஒருத்தர் சொல்லுவோம், அதான் நாம சொல்லுவோம். ஆனால் அவர் பாருங்க, அவை அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால. ஏன் தெரியுமா? ஒரு 10-15 வருஷத்துக்கு வசனத்துக்கு முன்னாடி போய் வாட்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனுஷனை சுகமாக்குறாரு. அவன்கிட்ட தெளிவாக சொல்றாரு, யார்கிட்டையும் எங்கேயும் போய் சொல்லாத, நேராக ஆலயத்துக்கு போய் காணிக்கையை மட்டும் செலுத்தி உன்னுடைய சுகத்தை மட்டும் நீ ப்ரூவ் பண்ணிட்டு நீ வேலையை பார்த்துட்டு போகணும். அவன் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டான் தேவகுமாரன் இயேசுவானவர் என்று. யோசிச்சு பாருங்க, அந்த வேலைக்கார பெண் பவுல் அப்போஸ்தலர் பின்னாடி தொடர்ந்து தேவ மனுஷன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். பவுல் அதட்டி அப்ப அமைதலாயிரு என்று அதட்டுகிறார் பவுல். அந்த ஏன்னா சத்துருவின் சாட்சி அல்ல, வெறும் வார்த்தையின் சாட்சி அல்ல, வாழ்க்கையின் சாட்சியை தேவன் வாஞ்சிக்கிறார். பெயர் கிறிஸ்தவர்களின் சாட்சி அல்ல, வாழ்க்கையில அவருக்காய் பிரயாசப்படுகிற அந்த சாட்சியை தான் அவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? Satan can testify to the power of God. தேவ வல்லமைக்கு சாத்தான் சாட்சி கொடுக்க முடியும், தேவ அன்பிற்கு அவனால ஒரு நாளும் சாட்சி கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த அன்பை ருசித்தவன் அல்ல அவன், அந்த அன்பிற்கு கீழ்ப்படிந்தவன் அல்ல. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அந்த அன்பை ருசித்திருக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் அந்த அன்பிற்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அது நம்ம வாழ்க்கையில தெரியணும். When our life reflects that, நம்முடைய சாட்சிகள் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கும். ஆமேன். அவருக்கு பிரதியுள்ளவைகளாக இருக்கும். இல்லைன்னா வெறும் வாயில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நானும் கிறிஸ்தவன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வாரத்தில் எனக்கு பரலோகத்தில் ஒரு ஓட்டகம் இருக்கும், நான் கிடைச்சிடும், எனக்கு இடம் கிடைச்சிடும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சிந்தையோ, நீங்கள் என்னை அறிந்திருக்கலாம், என்னுடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்கலாம், என் வல்லமையை நீங்க அறிந்திருக்கலாம், என் வசனத்தை நீங்க அறிந்திருக்கலாம், ஆனால் உங்களை நான் அறியேன். அவர் நம்மை அறியாவிட்டால், அதனாலதான் ஏசப்பா ஏதேன் தோட்டத்தில் கேட்டாங்க, ஆதாமே ஏவாளே எங்க இருக்கிறீர்கள்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எங்க இருக்கிறார்னு தெரியும், அதனாலதான் போய் ஒளிஞ்சாங்க. இவர் எங்க வருவாரு, எங்க நம்மளோட நடப்பாரு, எங்க அமர்வாரு, எங்க உரையாடுவார், எங்க சாப்பிடுவார், அவருக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் அறிந்திருந்தார்கள், தேவனால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளாமல் போயிற்று, அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பரலோகத்தில் அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்றால், அந்த பரிபூரணத்தை நாம் பரிபூரணமாய் அந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, அப்பா உம்முடைய சாயலாய் நான் மாறணும், அந்த சாயலை இந்த உலகம் காணணும். அல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு நம்முடைய பிரயாசங்கள் இருக்கும் பொழுது நம்மிடத்துல ஒரு வல்லமை, அதிகாரம் இருக்கும். மார்க் 1:22 எடுத்து வாசிக்கலாம். மார்க் 1:22, அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் இயேசுவுல இந்த உலகம் கண்டது. ஆமேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமேன், ஆமேன். Above all the scribes, above all the Pharisees,
above all the Sadducees, above all the rabbis, an unknown, obscure, ordinary, நாசரேத்திலிருந்து நன்மையான எதுவும் வரக்கூடுமோ என்று சொல்லப்பட்ட இயேசுவானவருடைய போதகத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? அதிகாரமுடையவராய், பரிசேயரை போல அல்ல. வேத பாரகர் என்பது யாருன்னா ஸ்கிரைப்ஸ். வேத பாரகர் என்பது ஸ்கிரைப்ஸ் ஆக்சுவலா. அதனால தான் சொன்னேன், பரிசேயர் சதுசேயர்லாம் ஒரு லெவல், ராபை எல்லாம் ஒரு லெவல். ஸ்கிரைப் என்பது it's a height of the scripture, the depth of the knowledge of the scripture. வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுள்ள உடையவராய் போதித்தார். பிரியமானவர்களே, ஆவியானவருடைய அந்த வல்லமை, அந்த அதிகாரம் நம்மிடத்துல கிரியை செய்யணும்னா, அவருடைய வல்லமை நம்மிடத்துல வெளிப்படணும்னா, அவருடைய உறுதி நம்மிடத்துல இருக்கணும்னா, அசைக்க முடியாத அசிவாரம் நமக்கு இருக்கணும்னா, நாம் அவரை போல மாறணும் என்கிற வாஞ்சை நமக்கு எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே இருக்கணும். நான் இந்த வசனத்தை குறிக்கும் ஒரு செய்யுங்க எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுவாங்க, வாட், நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்கிறது, என்னுடைய நான் பிரசங்கிக்க வேண்டியது அல்லது ஊழியத்திற்கு எங்கு சென்றாலும் ஒரு நார்மலாக எப்போவுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒன்று, அப்பா எனக்கு ஒரு பவர்ஃபுல் ப்ரீச்சிங்லாம் வேண்டாம், எலக்வன்ட் ப்ரீச்சிங்லாம் வேண்டாம். ஐ நீட் அன் அனாயிண்டட் ப்ரீச்சிங். ஆமென். ஐ நீட் அன் அனாயிண்டட் ப்ரீச்சிங். there is a beautiful saying, the real preaching is when the people hear another voice. Amen. The real true preaching is when the people hear another voice. போதிக்கிறவர் அல்ல, வேறொருத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது, that is the real preaching. பாருங்க, God may not forbid the lip service. உன் வாழ்க்கை சரியில்லை, நீ எதுக்கு முன்னாடி போய் சாட்சி சொல்ற? உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, நீ தேவன் யாருடைய போதகத்தையும் யாருடைய சாட்சியையும் யாருடைய லிப் சர்வீஸ், வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், வார்த்தை வேற மாதிரி இருக்கும், எதையும் அவர் தடை பண்ணுகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில், ஏன்னா அவர் கிருபை உள்ளவராய் காத்திருக்கிறார், அதே நேரத்தில் அதில் அவர் பிரியமாகவும் இருக்கிறது இல்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுவார், சுய பரிசோதனையோடு அவருடைய பந்திக்கு வாருங்கள். அப்பா, நான் பாடினதெல்லாம் உண்மையில தான் பாடினனா, இல்லை டியூன் நல்லா இருக்கு, நான்சி நல்ல மியூசிக் போடுது அதனால பாடினனா? அப்பா, நான் சொன்னதெல்லாம், என்னுடைய ஜெபத்தின் வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து நான் சொன்னனா, இல்லை ஏதோ ஒரு கூட்டத்தில் எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்லாமல் இருந்தால் எல்லாரும் என்னை தப்பா நினைச்சிருவாங்க, நான் சொல்லாமல் இருந்து சொன்னனா? அதுதான் நம்முடைய சுய பரிசோதனை. சுய பரிசோதனை என்பது, நேற்று ஒரு பேங்கை நான் கொள்ளையடிச்சிட்டனோ, இல்லை நாளைக்கு நான் ஒரு மர்டர் அவ்விதமா அல்ல. அதெல்லாம் தாண்டி நாம் வந்துட்டோம். அதெல்லாம் தாண்டி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் வந்துட்டோம். அவ்விதமான பாவங்கள் அல்ல. அவர் வாஞ்சிக்கிற விதமாய், அவருடைய சாயலாய் நான் மாறுகிறதற்கு போன வாரம் நான் ஒன்றும் பண்ணலையே, போன மாதம் நான் ஒன்றும் பண்ணலையே, அந்த சிந்தையோடு நாம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஏன்னா அவ்விதமான ஒரு அலைன்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவ வல்லமை நம்மள வெளிப்படும். கடைசியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தில் உறுதிப்பட்டவர்களாய் பார்த்தோம் போன வாரங்களில், அசையாதவர்களாய் இன்று பார்த்தோம். கடைசியாய் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய், கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய். பாருங்க, abound in the work of the Lord, abound in the work of the Lord, work compelled by God. தேவனுடைய அன்பினாலே நெருக்கப்பட்டு ஏவுகிறவர்களாய் நாம் இருக்கணும். பாருங்க, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை மாத்திரம் முதல்ல வாசிக்கலாமா? இந்த வசனத்தை கேட்டோன்னா நமக்கு என்ன சொல்லணும், என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? என்ன சிந்தை வரும் தெரியுமா? he is preparing for something great. விழித்திருங்கள், நிலைத்து. இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்லு, ஏமா ஜாக்கிரதையா இருமா அப்படின்னா என்ன நினைப்பாங்க? ஏதோ ஆபத்து வருது, ஏதோ பிரச்சனை வருது, அண்ணன் முன்னாடியே நம்மளை வான் பண்றா, அப்படிதான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தீங்களா? நம்ம தமிழில் கேட்குறோம் இல்லையா? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தீங்களா நீங்க? நாம் எப்போதுமே என்ன நினைக்கிறோம், ஒரு கத்தி எடுத்து ஒரு யுத்தம் பண்ணி ஒரு ரத்தம் எடுத்து ஒரு சாத்தானோட நேராக போய் ஒரு ஆட்டம் ஆடி அதுதான் கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? அது எல்லாத்தையும் விட கஷ்டமானது என்ன தெரியுமா?
அவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. Love is the hardest thing. ஏன்னா loving like Jesus is so hard. It requires all that Paul said. விழித்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, புருஷராயிருக்கிறது, திடன் கொள்ளுகிறது. தேவனை போல் நாம் நேசிக்கணும்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பிலே நாம் கிரியை செய்யணும்னா இதெல்லாம் வேணும். பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், எழும்பு. அந்த அவ்விதமாய் ஒரு ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, கொரிந்தியர் சபையை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிடக்கூடாது. நம்ம பல நேரங்கள்ல it had a lot of challenges, but remember the Corinthian church was a vibrant church, abounded in ministry. ஊழியத்தில் தலை சிறந்து ஒரு மெகா சர்ச் அந்த நாட்களில், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் சர்ச்சஸ் அந்த நாட்களில், திரளான ஜனங்கள் கூடின அந்த நாட்களில் கொரிந்து பட்டினம் அவ்வளவு ஒரு மோசமான பட்டினமா இருந்த போதும், கொரிந்தியன் கம்பேனியன் என்பது ப்ராஸ்டிடியூஷனுக்கு ஒரு பேர் அந்த நாட்களில். அப்படி இருந்த பொழுதும் எழும்பி பிரகாசித்த சபை. ஆனா என்ன தெரியுமா? they abounded in ministry and bankrupt in love. They abounded in ministry but bankrupt in loving like Jesus. பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு தான் அதை சொல்றாரு. திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள், நிலைத்திருங்கள். அப்பா, நீ ஊருக்கெல்லாம் ஓடி 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 நீ ஊழியம் செஞ்சுட்டு தேவ அன்பு உன் இருதயத்தில் இல்லைன்னா, நீயும் அந்த மனுஷர்களை போல உங்க நாமத்தினால நாங்க இதை செஞ்சோம், அதை துரத்தணும், அதை வாங்கணும், இதை பூட்டணும், இதை திறந்தோம் என்று நீ சொல்லிக் கொண்டு இருப்பாயே தவிர பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நீ பிரவேசிக்க முடியாது. கொரிந்தியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும். சபைக்குள்ள அன்பு செய்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. உலகத்தை எப்படி நேசிக்க போறோம்? கண்ணில் காண்கிற சகோதரனை நேசியாமல் கண்ணில் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. நாம் சபைக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் அந்த அன்பில் நாம் வளர்ந்து பெருகும் பொழுது, you can't love and serve people in the world without loving and serving God the Father and his children. In those two commandments all of law is condensed. இயேசுவானவர் தானே சொன்னாங்க, இந்த 2 கற்பனைகளில் மற்ற எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரனை நேசி, அவருடைய பிள்ளைகளை நேசி. அதுலேயும் 2வது கற்பனை சொல்லும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம மக்கள் உடனே 1, 2ன்னு ரேங்க் பண்ணிடுவாங்கன்றதுக்காக 1ஆம் கற்பனைக்கு ஈடான 2ஆம் கற்பனை என்னவென்றால் நீ நேசி. இல்லைன்னா அதில் நான் எக்ஸல் பண்ணுறேன், இதில் கொஞ்சம் மேலே கீழே இருக்கேன், பரவாயில்ல, நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். ஜீசஸ் நோஸ் our thoughts. அவர் மனுஷரின் எண்ணங்களை அறிந்திருந்தபடியினால அவர்களை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். பாருங்க, இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒருவரும் இந்த இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் அவருடைய நாமத்தில். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், இதை 2 கொரிந்தியர்ல வாசிங்கன்னா தெரியும், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் நீங்க இல்லத்தில் போய் வாட்சி பாருங்க, நேரமின்மையினால் விரைவாக நாம் சொல்லலாம். இல்லத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்றது எல்லாருமே நார்மலா காமனா யூஸ் பண்ற ஒரு வேர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஆனா அதற்கு அடுத்து அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவருவே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென பிழைத்திராமல் கர்த்தருக்கென் தொடர்ந்து சொல்லுவார். என்னன்னா, விசுவாசத்தினால விளைகிற அன்பு, வெறும் அன்பு அல்ல. ஏன்னா உலகமும் அன்பை குறித்து ரொம்ப பேசுது, குறிப்பா வேலண்டைன்ஸ் டே, right? We are I don't know what and all gifts that you all got, but nevertheless, உலகமும் அன்பை குறித்து அதிகமாய் பேசுகிறது. The most commercial commodity in the world is love today. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதென்றால் அது நம்முடைய கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எழும்பாத அன்பா இருக்குமானால், அந்த விசுவாசத்திலிருந்து எழும்பாத அன்பா இருக்குமானால் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அன்பு கூட விசுவாசத்தினாலே விளைகிறதில்லை என்றால் அது பாவம். உலகத்தின் அன்பு இலச்சையுள்ளது,
உலகத்தின் அன்பு நம்மை வெளத்தாட்ட பண்ணுகிறது, டெம்பரரியானது. தி அகாப்பே லவ், விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் என்றால் நம்முடைய அன்பும் அவரை போல, அவருடைய விசுவாசத்தின் அடித்தளத்தில் இருக்கணும். நான் அவரை போல நேசிக்கணும், அவரை போல ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் எனக்கு அவரிடத்துல இருக்கணும், அவரிடத்துல இருக்கணும். உலகத்தில் எனக்கு அவ்விதமாக தான் அதாவது ரோமர் எழுதின ரோமர் 12:18 நாம் வாசித்தோம் என்றால், ஏன்னா பவுல் சொல்றாரு, இட் இஸ் நாட் so much of Jesus' teaching or miracles that compels us, it is his life that compels us. அவர் இயேசுவானவர் போதித்தவைகள் அல்ல, இயேசுவானவர் சொன்னவைகள் அல்ல, அல்லது செய்த அற்புதங்கள் அல்ல, அவருடைய வாழ்க்கை, அதிலிருந்து அதை நாங்கள் கண்டதுனால அந்த அன்பு. ஏன்னா இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்லியிருக்கு, அவர் திரளான ஜனங்களை அவர் கண்ட பொழுது மனதுருகி என்று சொல்லுகிறது. He was moved with compassion என்று ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பெயர் தான், அந்த அன்பை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சும்மா ஏதோ உலகத்தில் இருக்கிற அன்பு என்கிறது மாதிரி அல்ல. Paul knows this. அவ்விதமாய் நாம் நேசிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இப்போ ரோமர் எழுதின ரோமர் 12:18 வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு? கூடுமானால். Because Paul knows it's hard. ஏன் தெரியுமா? எந்த சபைக்கு இதை எழுதுகிறார்? எந்த சபைக்கு எழுதியிருக்காரு? ரோமர் சபைக்கு. A church that is undergoing terrible persecution. உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற சபைக்கு பவுல் எழுதுகிறார், கூடுமானால் எல்லாரோடும் அன்பு. அவர் என்ன சொல்றார் அப்போ? Go walk into the persecution and get killed and love them. Is that what he is saying? அதான் அவர் சொல்றாரா? அவ்விதமா அல்ல. அவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கூடுமானால். அவர் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? When it is not possible, guard your heart from the evil of hatred. வெறுப்பு, கோபம், ஆங்காரம், அவர்கள் பழி வாங்குகிற ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்தை கரைப்படுத்தி விடாதபடிக்கு உங்களுக்கு ஒன்று கூடுமானால் அன்பு செய்யுங்க. அப்படி கூடவில்லை என்றால் இப்ப தெரியுதா அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், be angry but do not sin. கோபமாய் இருந்தாலும் பாவம் செய்யாதே. அவர் என்ன சொல்றாரு? நீ அன்பு செய்யாமல் இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அவர்களை உன்னை உபத்திரவப்படுத்துகிற அந்த ரோமர்களை குறித்ததான வெறுப்பு உன் இருதயத்தில் தங்குமானால், கோபம் ஆங்காரம் தங்குமானால், அது எங்க வெளிப்படும்? உன் சகோதர சகோதரிகளிடத்தில் வெளிப்படும். சில நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே வீட்டில் என்ன சொல்கிறோம், ஒய்ஃபை பார்த்து, தயவுசெய்து என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் எதுவும் பேசாத, அப்படியே வெடிச்சிருவேன். There are days like that நமக்கு இல்லையா? When we come back from workplace, அப்படியே நான் பயங்கர டென்ஷன்லேருந்து வந்திருக்கிறேன். Did the wife or children had anything to do with it? No. When we are hurt elsewhere, there is higher potential that we'll hurt those whom we love. நம்மை சுற்றி இருக்கிற ரோம சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, கூடுமானால் அவங்களை நேசிங்க, கூடவில்லை என்றால் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவ அன்போடு உங்கள் இருதயத்தை do not harbor. ஏன்னா when your outer man is already weak, when your flesh is weak and struggling, don't weaken your inner man also. உள்ளான மனுஷனையும் நீங்கள் பலவீனப்படுத்துவீர்கள் என்றால் அழிந்து போவீர்கள். வெளியான மனுஷன் ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கிறான். உபத்திரவத்தின் மத்தியில இருக்கிற சபை, ரோம சபை, வெளியான மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிறான். அந்த பலவீனத்தை தாண்டி ஒருவேளை நேசிக்க முடியும் என்றால் நேசிங்க. அப்படி இல்லை என்றால் உள்ளான மனுஷனை காத்துக்கொள்ளுங்க. Guard your inner man, strengthen your inner man, cover your inner man in the blood of Jesus Christ and his love. ஏனென்றால் அதாவது புறம்பே உள்ள மாம்சம் அழுகி பலவீனப்பட்டாலும் என் உள்ளான மனுஷன் பலமா இருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். சும்மா அதை ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா சொல்லல, கிளீஷேயா சொல்லல, தன்னுடைய வாழ்க்கையில அவர் நடக்கிற விதத்தை அனுபவித்ததை அவர் சொன்னார். அதனால தான் besides Jesus, Paul was the only man who said, do as I do. நான் செய்கிற விதமாய் நீங்களும் செய்யுங்கள்னு சொல்ல முடிஞ்ச ஒரே மனுஷன் பவுல் அப்போஸ்தலன் மாத்திரம்தான். ஏன்னா அவர் இயேசுவின் சாயலாய் அவர் வாழ்ந்தார்.
அவர் வாழ்ந்தார். அதனால நம்ம அவ்விதமாய் பிரயாசப்படும் பொழுது, இன் அதர் வேர்ட்ஸ், நம்முடைய எல்லா பிரயாசங்களும் தேவ அன்புல தேவன் அதுக்கு அதே இதில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். 19 21 வரைக்கும் ரோமர் 12 வாசிங்கன்னா, நான் கடைசி வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். நீ இப்படி செய்வதனால அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் என்று சொல்லுகிறது வெறும் மாம்சத்தை குறித்து சொல்லல. எத்தனை கிறிஸ்துவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் நீரோடைய ஆட்சியில். They were literally lit up as a torch for the night light in the Roman government. ஆனா பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது, அந்த தீமையினால உன் உள்ளான மனுஷன் கரைப்பட்டு விடாதபடி நீ காத்துக்கொள். புறம்பாய் இருக்கிற மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிற இன்றைக்கு சகோதரனை சகோதரியே, நமக்கு இந்த உலகத்துல தளர்வை உண்டு பண்ணுகிற காரியங்கள் பல உண்டு. நம்மை ப்ரொவோக் பண்ணுகிற, வெறுப்பை உண்டு பண்ணுகிற காரியங்கள் பல உண்டு. ஆனால் தகப்பன் சொல்லுகிறார், ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிறதை போல உன் உள்ளான மனுஷனை காத்துக்கொள். தேவ அன்பினால் உன்னை நிறைத்துக்கொள். தீமையை நீ நன்மையினால் வெல். அது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் உனக்கு பலன் கொடுக்கும். நீ அவர்களுக்காய் ஜெபிக்கிறது, நீ அவர்களை நேசிக்கிறது, ஜெபிக்க முடியலனாலும் நேசிக்கிறது, அவர்களை வெறுக்காமல் இருக்கிறது, அவர்கள் தலையில எப்படி இருக்குமா? அக்கினி தழலை. நீங்க அவங்களுடைய நீதியை காண்பீர்கள். ஆமேன். அவர்களுடைய கர்த்தர் செலுத்துகிற நீதியை நிச்சயம் காண்பீர்கள். அக்கினி தழலை கொட்டுகிறது போல இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால அதாவது when you abound in the love for God, அவர் நம்முடைய கிரியைகளில வெளிப்படுவார். அவர் நம் கிரியைகளை பெருக்குவார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு வசனம். வாசிக்கலாமா? ஆமேன். நம்முடைய கிரியைகளிலே நாம் பெருகுகிறது என்பது அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வேண்டாம், பயங்கர பிளானிங்லாம் வேண்டாம். அவரை நேசிக்கிற நேசம், அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற நேசத்தில் நாம் வளர்ந்து பெருகுவோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய். இதுவரை திறக்காத கதவுகள் திறக்கப்பட காண்பீர்கள். காணாத மனுஷரை கர்த்தர் உங்கள் பிரசன்னத்தில் கொண்டு வருவார். நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு கிருபைக்கான சூழ்நிலைகள் பெருகும். நம்முடைய இருதயத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவ அன்பு. அதனாலதான் சொல்லுது, இயேசுவை நீங்க சிலுவையிலே கண்ட தேவ அன்பு என்று மாத்திரமல்ல, ரோமர் 5 வாசிக்கிறோம், ரோமர் 8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு அருளப்பட்ட தேவ அன்பு. மனுஷரால் தரப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு அருளப்பட்ட தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அந்த ரோமர்ல பரிசுத்த ஆவியினாலே உள்ள அன்பு நம்முடைய தேவ இருதயங்களில் நம்மை ஊற்ற, அது ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பெருக்குகிறதற்கு தேவன் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார், பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆமேன். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது, ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. உயர்ந்து வளர்ந்து பெருகுகிறதற்கான கதவுகளை, கிருபையில பெருகுகிறதற்கான கதவுகளை, கிரியையில பெருகுகிறதற்கான கதவுகளை ஆவியானவர் நமக்காய் திறப்பார். ஆமேன். As we close today, this almost might feel impossible. ஆண்டவரே, நான் முயற்சிக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவோ முயற்சிக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு அன்பு செய்தாலும் அதற்கு தீங்கு நினைக்கிறார்கள். நான் அதை ஒரு வீக்னஸா நினைக்கிறாங்க, அதை ஒரு தாழ்மையாய் நினைக்கிறாங்க. வேற வெளியில விடுங்க ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளே எனக்கு அபத்தமான சூழ்நிலைகள் இருக்கிறது.
என் நண்பர்களுக்குள்ள அப்படி சூழ்நிலை இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய இல்லத்தில், நம்முடைய இருதயத்தில் அவ்விதமா, எஸ், இட் இஸ் இம்பாசிபிள் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த். நம்முடைய சுயத்தினால இதை ஒரு நாளும் நம்மால் செய்யக்கூடாது. யோவான் 14:16-17 வரை 16-17 வாசிக்கலாமா? நம்முடைய சுயத்தினால ஒரு நாளும் இதை நாம் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த தேற்றரவாளர் வேண்டும். நமக்கு அந்த தேற்றரவாளர் வேண்டும். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, எப்படி ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவினால. ஒரு விஷயம், இதை நீங்க கவனித்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களுக்கு. அதை சொல்றதுக்கு சந்தேகம் இருக்கோ? சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் இயேசப்பா சொல்றாங்க, உலகம் அவரை அறியாது. இந்த தேற்றரவாளர் இந்த உலகம் அறியாது. ஏன் அறியாது? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்த உலகம் அந்த தேற்றரவாளரை அறியாது? சீஷர்கள் மாத்திரம்தான் அறிவார்கள். நேரமின்மையினால நானே சொல்றேன், கிறிஸ்து இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. தேற்றரவாளர் இன்னும் இந்த உலகத்திற்கு அருளப்படவில்லை. ஆனால் தேவன் அவர்களிடத்தில் ஊற்றி இருந்தார். அதனாலதான் சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளரை, அவர் உலகம் அவர்களை அறியாது. ஆனால் ஒரு கால அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு அப்புறம் முழு உலகமும், ஏனால் சபை அங்குதான் தோற்றுவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால பாருங்க, ஜனங்கள், you have access to the Holy Spirit through your faith. அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் மேல் சீஷர்கள் விசுவாசம் வைத்ததுனால அவர்கள் அந்த தேற்றரவாளரை அறிகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இயேசுவின் பலனை, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமாய் நடப்பித்த கிரியைகளின் பலனை அறிந்த மனுஷர் அவர். எந்த ஆவியானவர் மரித்தோரை, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் என்று உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய பலனன்றி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஒரு நாள் ஊற்றப்பட முடியாது. அந்த ஊற்றப்படவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில கிரியையும் செய்ய முடியாது. அந்த தேற்றரவாளரை வாஞ்சித்து கேட்கிறோமா? ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் என்னில பெருகணும், உம்முடைய வரங்கள் என்னில பெருகணும், உம்முடைய கனிகள் என்னில பெருகணும், நீர் நித்தியத்திற்கும் என்னை நடத்தி செல்லுவீர் என்று இயேசுவானவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது அவர் உங்களுக்கு ஒரு சத்திய ஆவியானவரை கொடுப்பார். அவர் தேற்றரவாளர் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு போதித்தவைகளை எல்லாம் அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். என்னை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா அந்த ஆவியானவருடைய வெளிப்பாடு, பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வார்த்தையில அல்ல, வரங்களில அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வின் கனிகளிலும் அது வெளிப்படும். அல்லேலூயா. அந்த கனி கொடுக்கிற மரமாய், அப்பா, அந்த அத்திமரத்தை போல வெறும் இலையோடு இல்லை ஆண்டவரே, நீர் மீண்டுமாய் வரும் பொழுது, நீர் என்னிடத்தில் அந்த கனியை தேடும் பொழுது, நான் கனி கொடுக்கிறவளாய் நிற்கணும் என்று நாம் வாஞ்சிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நீங்க வரங்களை கேட்கவே வேண்டாம். 9 அல்ல 90 வரங்களை ஆவியானவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் கொடுத்திருக்கிற ஒரு சிறிய காரியத்தை கொண்டு நீங்கள் கனிதருவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களிலே கிரியைகளை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்போ? அதற்குரிய வாஞ்சையை நாம் காமிக்கணும், அதற்குரிய அடையாளத்தை நாம் காமிக்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நிச்சயம் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் the one and only way is the Holy Spirit. நாம் சுயத்தில் எந்த பக்தி முயற்சிகள் நாம் எடுத்தாலும் அது மாம்சத்தின் பிரயாசமாயிருக்கும்.
ஆவியில நாம் பக்தி முயற்சிகள் எடுக்கும் பொழுது, தேற்றரவாளர் நம்மை தேற்றும் பொழுது, அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, அவர் பலன் நம் வாழ்வில பூரணமாய் விளங்கும் பொழுது, அவருடைய சாயலாய் கொஞ்சம் கொஞ்சமா நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். அதுதான் ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை மாறுகிறது. அந்த ரட்சிப்பின் பூரணத்தை நாம் வாஞ்சித்து எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவானவர் சிலுவையில மரித்ததன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் மாற்ற வேண்டும். உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் மாற்ற வேண்டும். இந்த 3 வாரங்கள் பூரண ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ரட்சிப்பின் அடித்தளத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். ப்ரீவியஸ் சர்மன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போன 2 சர்மன்ஸ் யூடியூப்ல இருக்கு பாருங்க. 3 வாரங்கள் ஆழமாய் தியானித்திருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த பிசாசுகள் அவரை அறிந்திருந்தபடியினால அவர் அவைகளை பேச விடவில்லை என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவானவர் இன்று நம்மை பேச விடுவாராம். உங்களையும் என்னையும் பேச விடுவாராம். Will he be pleased in our testimony? Will he be honored in our testimony today? நாம் அவரை அறிந்திருக்கிறது உண்மைதான். அவர் சகோதரனே சகோதரியே உன்னை அறிந்திருக்கிறாரா? அவர் அறிந்திருக்கிறாரா? அவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. ஆனால் எத்தனை நிமிடங்கள் செலவிடுகிறோம்? பரிச்சயமான ஒரு பாடல், கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அதுல ஒரு அழகான ஸ்டான்ஸா இருக்கு. என்னையும் உம்மை போல மாற்ற வாஞ்சித்தீரே ஆண்டவரே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரோ. எல்லாரும் இதே ஆழ்ந்திருந்து என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோமே, தங்கு விண்ணே நன்கு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில ரட்சிப்பின் பூரணப்படுதலை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. 3 வாரங்கள் எங்களோடு உம்முடைய வசனத்திலிருந்து நீர் இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் எவ்வளவோ தூரம் ஓட வேண்டியது இருக்கிறதப்பா. எலியாவை பார்த்து நீர் சொன்னீரே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் என்று சொன்னீரே. அப்பா, உமக்காய் நாங்கள் ஓட இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குதா ஆண்டவரே. ஆனால் எங்களை சுற்றி அமிழ்த்துகிற அந்த பாரங்களை நாங்கள் சுமந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அந்த விடுதலையை நாங்கள் சுதந்திரிக்காம போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா. உடைய பூரண ரட்சிப்பின் மகிமை வல்லமை எங்களில வரும் பொழுது தகப்பனே, அந்த பாரங்கள் எங்களை விட்டு விலகும். நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் எங்கள் பாரங்களை முறிக்கும் பொழுது, எங்கள் நுகங்களை முறிக்கும் பொழுது விடுதலையோடு நாங்கள் உமக்காய் ஓடுவோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Where the spirit of the Lord is, there is liberty and freedom, the Bible says so, Lord. இந்த நாளில அவ்விதமான ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய், ஒவ்வொரு குடும்பம் அந்த விடுதலைக்குள்ள கடந்து வரும்படிக்காய் உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக தகப்பனே. உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவனும்
ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஊற்றுவீராக, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இருக்கிறதே. மனம் திறந்து கேட்க ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை கொடுங்க, நீங்க கிருபை கொடுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே ரட்சிப்பை குறித்தான இவ்வளவு அரிதான விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் பாரமற்று போவோம் என்றால், பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு சொன்னது போல இவ்வளவு விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் அசதியாய் இருப்போம் என்றால், ஒரு பாரமற்று ஒரு இருப்போம் என்றால், தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ரட்சிப்பை குறித்ததான ஒரு வெளிப்பை, அதுல பூரணப்படுகிற ஒரு தாகத்தை, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் நீர் எங்களிடத்துல போடுவீராக. உம்முடைய பரிசுத்த அக்கினி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அக்கினி பாவங்களை எங்க வாழ்க்கையில சுட்டு எரிக்கட்டும். உமக்கு பிரியமில்லாத கசடுகளை சுட்டு எரிக்கட்டும். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு நாங்கள் கடந்து உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்துல பிரகாசிக்கும்படிக்காய் எங்களுடைய வெற்றி சகலத்திலும், எங்களுடைய வெற்றி பரலோகத்தின் வெற்றியாய் இருக்கும்படிக்காய், ஜெய கிறிஸ்துவின் வெற்றியாய் சாட்சியாய் இருக்கும்படிக்காய் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed week.